இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 ஸ்ரீதேஜ் பாக் 1 புக்லேருந்து லெசன் 6. லெசனோட பேர் பிரேம்சந்த் கே ஃபட்டே ஜூத்தே. அப்படின்னா பிரேம்சந்த் ஜியினுடைய டாண்ட் ஷூஸ்ன்னு அர்த்தம், கிழிந்த ஷூஸு. டைட்டிலில் கேட்கும்போது நம்மளுக்கு பிரேம்சந்த் ஜியை பற்றி ஏதோ நெகட்டிவாக சொல்ல போகிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த லெசனோட ரைட்டரான ஹரிசங்கர் பர்சாயிஜி பிரேம்சந்த் ஜியை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருப்பார். பொதுவாகவே பிரேம்சந்த் ஜியோட ரைட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இருக்கிற மூட பழக்க வழக்கம், அதாவது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபையும், பகட்டான வாழ்க்கை வாழ்கிறாங்களே ஆடம்பர வாழ்க்கை, வெளி உலகத்துக்கான போலித்தனத்தை காட்டுறாங்க இல்லையா, அதை பற்றி அகெயின்ஸ்டாக தான் அவர் எழுதியிருப்பார். நமக்கு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் லெசன் தோ பைலோங்கி கதாவில் கூட செல்ஃப் டாலரன்ஸ் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி சொசைட்டியில் எப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது அதை பற்றியும் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தான் இந்த லெசன்லேயும் ஹரிசங்கர் பர்சாயிஜி சொல்கிறாரு. ஹரிசங்கர் பர்சாயிஜி பிரேம்சந்த் ஜியினுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரைட்டர். இந்த ஸ்டோரியில் அவர் பிரேம்சந்த் ஜியினுடைய ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவில் அவர் பிரேம்சந்த் ஜி சிரிச்சுக்கிட்டே ஒரு கிழிந்த ஷூஸ் போட்டுட்டு இருக்கார். அந்த ஃபட்டே ஜூத்தே இருக்கு இல்லையா, அந்த கிழிந்த ஷூஸ் ஆடம்பரமான வாழ்க்கை வாழாதீங்க, போலியான வாழ்க்கை வாழாதீங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரியும், அவருடைய சிரிப்பு அந்த முஸ்கான் போலியான வாழ்க்கை வாழ்கிற நம்மளெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி லெசனில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹரிசங்கர் பர்சாயிஜியினுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். हरिशंकर परसाई का जन्म सन 1922 में मध्य प्रदेश के होशंगाबाद ज़िले के ज़मानी गांव में हुआ. नागपुर विश्वविद्यालय से एमए करने के बाद कुछ दिनों तक अध्ययन किया. सन 1947 से स्वतंत्र लेखन करने लगे. जबलपुर से वसुधा नामक पत्रिका निकाली, जिसकी हिंदी संसार में काफ़ी सराहना हुई. सन 1995 में उनका निधन हो गया. ஹரிசங்கர் ஜியினுடைய பர்த் 1922 நடந்திருக்கு. அவருடைய டெத்து 1995 நடந்திருக்கு. அவர் மத்திய பிரதேஷில் ஹோஷங்காபாத்ன்ற டிஸ்ட்ரிக்டில் ஜமானி அப்படின்ற வில்லேஜில் பிறந்திருக்காரு. அவர் விஸ்வவித்யாலய் அதாவது நாக்பூர் விஸ்வவித்யாலயனா யூனிவர்சிட்டியில் எம்ஏ படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை பற்றின அத்தியாயன் ஸ்டடியும் பண்ணியிருக்காரு. சன் 1947 ஸோ 1947லேருந்து அவர் ஸ்வதந்திர லேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ரைட்டிங், அதாவது அவரே ஓனாக எழுதுறத பண்ணியிருக்காரு. ஜபல்பூர் சே வசுதா நாமக் பத்திரிகா நிக்காலி. ஸோ ஜபல்பூரில் வசுதா அப்படின்ற ஒரு மேகசினை பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பத்திரிகைக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தி சன்சார், ஹிந்தி பத்திரிகை உலகத்தில் சராஹனா ஹுயி அப்படின்னா ரொம்ப அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு. हिंदी के व्यग्य लेखकों में उनका नाम आग्रणी है. ஸோ ஹிந்தியில் சட்டாயரிக்கல் ஸ்டோரியில் இவரோட பேர் ஆக்ரணி லீடிங்கில் இருக்கும். பர்சாயி ஜி கி கிருத்தியாமே, ஸோ அவருடைய மாஸ்டர் பீசஸான ரைட்டிங்ஸ் என்னென்னு பாருங்கள். हंसते हैं रोते हैं, जैसे उनके दिन फिरे, कहानी संग्रह, இதெல்லாம் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். ராணி नागफनी की कहानी, तट की खोज उपन्यास, இது ரெண்டும் நாவல்ஸு. तब की बात और थी, भूत के भाव पीछे, बेईमानी की परत, पगड़नियों का ज़माना, सादाचार का तावीज़, शिकायत मुझे भी है और अंत में निबंध संकलन, இதெல்லாமே एसेज. वैष्णव की फिसलन, तिरछी रेखाएँ, टिटूरता हुआ गणतंत्र, विकलांग श्रद्धा का दौर, व्यज्ञ संग्रह, இது எல்லாமே சட்டரிக்கல் கலெக்ஷன்ஸ். லேக்னிய है அப்படின்னா மென்ஷன், அப்படி இதெல்லாமே மென்ஷன் பண்ணுற ஸ்டோரிஸாக இருக்குது. भारतीय जीवन के पखंड, भ्रष्टाचार, अंतर्विरोध, बेईमानी आदि पर लिखे उनके व्यज्ञ लेखों ने शोषण के विरुद्ध साहित्य की भूमिका का निर्वाह किया. பாகண்ட் அப்படின்னா ஹிப்போக்ரஸி, பாசாங்குத்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அது. பிரஷ்டாச்சார் கரப்ஷன், அந்தர்விரோத் அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடுன்னு அர்த்தம். பெஹிமானி அப்படின்னா டிஸ்ஆனஸ்டி, ஆதி பர் லிக்கே உன்கே வியக்ய லேக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் எழுதின அவருடைய சட்டைரிக்கல் ரைட்டிங்ஸ் எல்லாமே சோஷன் கே விரோத், சோஷன் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக எழுதின அவருடைய எழுத்துக்கள் சாகித்ய கி பூமிகா, லிட்ரேச்சரில் ஒரு பெரிய பூமிகா மீன்ஸ் ரோல்னு அர்த்தம், பெரிய ரோல் நிர்வாகியா ப்ளே பண்ணியிருக்கு. உன்கா வியக்ய லேக்கன் பரிவர்தன் கி சேத்னா பைதா கர்த்தா ஹை. அவருடைய சட்டேரிக்கல் ரைட்டிங்ஸ் எல்லாமே பரிவர்தன் கி சேத்னா மீன்ஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஒரு கான்ஷியஸ்னஸில், மக்களுக்கான கான்ஷியஸ்னஸில் ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வருது.
कोरे हास्य से अलग यह व्यग्य आदर्श के पक्ष में अपनी उपस्थिति दर्ज कराते हैं. கோரே ஹாஸ்ய அப்படின்னா பிளைன் ஹியூமர்னு அர்த்தம். ஸோ சாதாரணமான ஹியூமரை எழுதுறதை தவிர சே அலக் யஹ் வியக்ய ஆதர்ஷ் கே பக்ஷ, அது மட்டும் இல்லாமல் சட்டைரிக்கல் ரைட்டிங்ஸ் அவரது எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறந்த முறையில் இருக்கும். ஆதர்ஷ் மீன்ஸ் வெரி ஐடியல். வியக்ய ஆதர்ஷ் கே பக்ஷமே अपनी उपस्थिति दर्ज कराते हैं. அவருடைய தர்ஜனா அவருடைய स्टेटஸை வந்து प्रेजेंट பண்ணுறாரு. सामाजिक राजनैतिक और धार्मिक पाखंड पर लिखे उनके व्यज्ञों ने व्यज्ञ साहित्य के मानकों का निर्माण किया है. சாமாஜிக் அதாவது சொசைட்டிக்கலாக நடக்கிறது, ராஜநைதிக் பொலிட்டிக்கலாக और தார்மிக் ஸோ தர்மம் இந்த மாதிரி நடக்கிற பாகண்ட் ஹிப்போக்ரஸி பாசாங்குத்தனத்தை அவருடைய எழுத்துக்களில் காமிச்சிருக்காரு. இந்த எழுத்துக்கள் व्यज्ञ சாகித்ய அதாவது சட்டைரிக்கல் லிட்ரேச்சரில் மானकों का निर्माण किया है ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு. परसाई जी बोलचाल की सामान्य भाषा का प्रयोग करते हैं. ஸோ அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே சாதாரண கான்வர்சேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய लैंग्वेज. किंतु संरचना के अनूठेपन के कारण उनकी भाषा की मारक क्षमता बहुत बढ़ जाती है. லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் சன்ரச்சனா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அவருடைய எழுத்துக்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. प्रेमचंद के फटे जूते शीर्षक निबंध में परसाई जी ने प्रेमचंद के व्यक्तित्व की सादगी के साथ एक रचनाकार की अंतर्भेदी सामाजिक दृष्टि का विवेचन करते हुए आज की दिखावे की प्रवृत्ति एवं अवसरवादिता पर व्यग्य किया है. நமக்கு கொடுத்துருக்கிற இந்த லெசனில் நிபந்த் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு எஸ்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சாயிஜி வந்து பிரேம்சந்த் ஜியினுடைய வியக்தித்வக்கி சாதகி, ஸோ அவருடைய பர்சனாலிட்டியினுடைய சாதகி அப்படின்னா சிம்பிளிசிட்டி, ஸோ அவர் எவ்வளோ சிம்பிளிசிட்டியாக வாழ்ந்திருக்காரு அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஏக் ரச்சனாகார் கி अंतर्भेदी सामाजिक दृष्टि का विवेचन करते हुए அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரோட சிம்பிளிசிட்டியை பற்றி சொல்லி அதே மாதிரி ரக்ஷனாகர்கே अंतर्भेदी அப்படின்னா இன்ட்ரூசிவ் சோஷியல் ஈவில்னு அர்த்தம். அதாவது சொசைட்டியில் ஊடுருவக்கூடிய ஒரு சோஷியல் ஈவிலை பற்றியும் சொல்கிறாரு. விவேச்சன் கர்த்தே ஹுயே ஆஜ் கி திகாவே கி பிரவருத்தி, ஸோ அதை பற்றி சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற திகாவே ஷோ ஆஃப் பண்ணுற அந்த வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. அவசர்வாதிதா அப்படின்னா ஆப்பர்ச்சுனிசம்னு அர்த்தம், சந்தர்ப்பவாதம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் சட்டைரிக்கலாக சொல்லியிருக்காரு. வாங்க லெசனுக்கு போகலாம்.